எங்க அண்ணன் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? ஏதோ சர்க்கார் படத்துல நடிச்ச கொஞ்ச நாலேஜ் வச்சு சட்டமன்றம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு. அதுக்குன்னு இந்த அடியா அடிப்பீங்க. அண்ணன் மன்னியரசு ஒரு பக்கம், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம், அதுலயும் அக்கா பிரேமலதா படுத்தின அசிங்கத்துக்கெல்லாம் அரை நாள் அரசாங்க விடுமுறையே விடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கான அடி இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு. அண்ணன் என்ன நினைச்சிட்டாரு, சட்டமன்றத்துக்குள்ள போவோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னதும் எதிர்கட்சி தலைவரே நீங்க அடிச்சா பீஸ் நான் அடிச்சா மாசு அப்படின்னு டைலாக் பேசிட்டு கட்சம் வந்து முடுகுன்னு போய் கேரவன்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. அப்படி நினைச்சா வி ஆர் வெரி சாரி ப்ரோ, வெல்கம் டு தி ரியல் பாலிடிக்ஸ் அப்படின்னு அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல சம்பவம் பண்ணிட்டாரு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அண்ணன் விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா சட்டமன்றத்துல சும்மாதான் இருந்தாரு. சும்மாவே இருந்திருக்கலாம். இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் எங்க அண்ணன் எவ்வளவு நாகரிகமானவர் பார்த்தீர்களா, அவங்க இவ்வளவு கடுமையா பேசி எங்க அண்ணன் எதுவுமே பேசல பார்த்தீர்களா அப்படின்னு விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு போய் ஒரு 3 பக்கத்துல அறிக்கை எழுதி சோசியல் மீடியால விட்டுட்டாரு. எல்லாரும் இவர் இப்படி அறிக்கையில பேசினது சட்டமன்றத்திலே பேசிருக்கலாமே, எப்படி பேச முடியும், ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் வீட்டுல இருக்கிறாரு, இதுல இருந்து தப்பிக்க உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருங்க, கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுங்க, வேற வழியே கிடையாது. ஆல்ரெடி மக்கள் எல்லாம் என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, ஆதரவு கொடுத்த நீங்க எல்லாம் பிடிக்கலன்னா வாபஸ் வாங்கிக்கிறதுக்கு வழி இருக்கு, ஓட்டு போட்ட நாங்க ஓட்ட வாபஸ் வாங்குறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதோட எனக்கு இருக்கிற பெரிய கவலை என்ன தெரியுமா, அண்ணனே இந்த அடி வாங்குறாரு,